ஓகேம்மா. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஓகே ஓகே சைலன்ஸ். ஆர்டிஸ்ட் வரும்போது மியூசிக் போடுறது யூடியூப்ல காப்பிரைட் வரும். மியூசிக் போடுறது சைலன்ஸ். ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அந்த மாதிரி சொந்தமாக கிடைக்காது. அதுக்கு எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் என்ன காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணேன். ஐயா எப்படி இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அது ஒரு பெரிய அன்பு இருக்கும். காரணமே இருக்காது. அதாவது என்னன்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனால ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா, எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரியுது. அது அங்கேருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்துருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு. எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடும். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி அப்படின்னா தெலுங்குல இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்தோடனே எங்கள் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான். அந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவருமே பயம். எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையரங்க பட்டியான படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி முக்கிய அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஷார்ட் பார்த்த மாதிரி இருக்கும். அவர் எதுக்கு நான் பேசுறாரு அப்படின்னா இல்லை தெரியல, நான் இந்த இருக்காது நல்லா கொடுத்துட்டான். வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார். ஆனால் நேராக பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும். நம்மளும் இப்படிதான் இருக்கணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருக்கணும். இந்த பெரிய அன்புக்கு படம் மிகப்பெரிய வெற்றி அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஷாட்ல வனிதா வந்தாங்க. மிகப்பெரிய கெட்டவதை எனக்கு யாருமே திட்டினது இல்லை. திட்டுறாங்க நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணு. அப்புறம் அங்கேயே கேட்டா சார் தான் சொன்னாரு. அப்படி ஒரு கோஸ்டா இந்த படத்தில். அப்புறம் மேம் கூட சிங்கிள் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசண்டாக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிமா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். சரியா? சந்தோஷமா இருக்கும். அண்ணன் ரவியாதவண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம். அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை.